சார் வணக்கம். சார் வணக்கம் சார். விஜய் ஃபோட்டோ போட்டு நம்ம நிறைய போஸ்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புக்கை பார்த்துட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டு இப்போ பேசணும்னு நினச்சேன். களம் காணும் தொண்டர்களே அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கீங்க. யார் நீங்கள்? திடீர்னு இப்படி வந்து தாவேக்காவை பற்றி, விஜய் பற்றி ஒரு புக் எழுதுகிற அளவுக்கு என்ன இருக்குது அதில்? மகிழ்ச்சி சார். அதாவது நீங்கள் அழைச்சி அந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றும் இல்லை சார், இந்த புத்தகத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னாக்கா, நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கொள்கையே இல்லாத கட்சி, தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுக்கெல்லாம் கொள்கைன்னா என்னென்னு தெரியாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இன்னும் கட்சி உறுப்பினர்லாம் இன்னும் ஆகலை சார். ஒரு பேச்சாளராகவும் இப்போ தான் நான் முதல்ல எழுத்தாளராகவும் என்னோடய பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். ஒரு ஆன்மீகம் இலக்கியம் சார்ந்து தான் என்னோடய பயணம் இருக்கும். இந்த வகையில் அரசியலுக்கு நாம் ஏதாவது ஒரு அரசியலில் சேர்ந்து நம்ம பேசினா என்ன அப்படின்னு தோணும்போது தான் நம்ம விஜய் அண்ணாவை நமக்கு ஒரு 30 வருஷமாகவே நல்லாவே அதை நான் வந்து ரசிகர் மன்றத்திலேயோ மக்கள் இயக்கத்திலேயோ தமிழக வெற்றி கழகத்திலேயோ இது வரைக்கும் நான் இணைந்து தான் நான் பணியாற்றுறது கிடையாது. தனிப்பட்ட முறையில் விஜய் அண்ணாவை நல்லா பிடிக்கும், நல்ல ரசிகர், நிறைய படங்கள்லாம் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் ஒரு அரசியலுக்கு வர்றது அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் நிறைய பேர் நான் அரசியலுக்கு இன்றைக்கி வருவேன், நாளைக்கு வருவேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, பொதுவாக வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார்ல, அந்த தைரியம், அந்த வீரம் ஃபஸ்ட்டு எனக்கு அவரை இன்னும் அதிகமாக பிடிச்சிருச்சு. இவரை நம்ம நம்பலாம் அப்படிங்கிறது. அதை மீறி இன்னும் அவர் சொல்லும்போது, நான் ஒரு ஊழலற்ற ஆட்சியை தருவேன், எனக்கு இதோட இந்த ஆட்சிக்கு வந்து எனக்கு ₹1 கூட நான் சம்பாதிக்க போகிறதில்ல, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல அப்படிங்கும்போது எல்லாருமே நம்ம நம்புகிறோம். அவ்வளோதான், அவர் செய்வார் அப்படிங்கிறத தாண்டி எல்லா மக்களையும் மாதிரி நானும் நம்புகிறேன், அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கொள்கையெல்லாம் இல்லாத கட்சி அப்படின்ட்டு சில எதிர்கட்சிக்காரவங்க யூடியூப்பில் எல்லாமே பேசும்போது, ஏன் கட்சின்னா எப்படி கொள்கை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கும்போது தான் நாம் இன்னும் அரசியல் சார்ந்து நம்ம அவரோட தேடுதலுக்கே அதுக்கப்புறமா தான் போகிறோம். அப்புறமா ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட சொல்லியிருக்காரு, அந்த கட்சிக்கு வந்து கொள்கையே இல்லை, அதாவது புத்தகம் இருந்தால் காட்டுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்காக போட்ட புத்தகம் கிடையாது, நம்ம புத்தகம் முன்னாடியே போட்டுட்டோம். அதாவது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு கொள்கைங்கிறது இல்லாமல் அந்த கட்சியை பதிவு செய்யவே முடியாதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் சார். அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் அவங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு ஐடியாலஜி வேணும், எய்ம். அது இல்லாமல் ஃபஸ்ட்டு கட்சியை பதிவு பண்ண முடியாது. அதனால் ஒரு கொள்கை இல்லாமல் ஃபஸ்ட்டு அரசியல் கட்சி ஒன்று இருக்காது அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதையும் மீறி அவங்க இன்னமும் கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு எந்த கட்சியை சொன்னாலுமே அவர்கள் அரசியலின் அடிப்படை அறிவு கூட நிரம்பாதவர்கள் அப்படின்னு தான் என்னோட விஷயத்தில் சொல்லணும் சார். ஓகே சார், எல்லாமே ரைட்டு. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கு, இல்லை விஜய் பிடிச்சிருக்குன்னா அவர் கட்சியில் சேரலாம், அந்த கட்சிக்காக வேலை செய்கிறது ஒரு பக்கம். ஒரு புக் எழுதணும் அப்படின்ற முடிவு எடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். பொதுவாக விஜய் மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. அதில் முதன்மையானது, அப்படி அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வீட்டை விட்டே வெளியில் வரலையே அப்படின்னு பேசும்போது ஒரு புக் எழுதணும்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணும், ஒரு காரணம் வேணும். எதனால் அப்படி ஆரம்பிச்சிங்க? வெரி குட் சார். இப்போது இவர் வந்து சினிமாவிலிருந்து வந்தவர் தான் சார். எல்லாருமே சினிமாக்காரன், சினிமாவிலேருந்து அந்த கூத்தாடி எப்படி ஆள்வானா அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதுக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சினிமாவிலேருந்து இந்த பிரபலங்கள் தான் நாட்டை பல பேர் ஆண்டிருக்காங்க. என்டிஆராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜி வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். அம்மா ஜெயலலிதாவாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும் சார், எல்லாருமே அரசியல் ஏதாவது பிரபலம் அப்படின்னு ஒன்று வரணும் அப்படின்னா ஒன்று சினிமாவில் இருக்கணும், இல்லை அரசியல் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு துறையில் ஒரு கலைஞர்களாக சாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க சினிமா துறையிலேருந்து வந்து தன்னை பிரபலமாக மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு பிரபலமான முகம் தான் நமக்கு இன்றைக்கி அரசியல் வந்து நிற்க முடியும். யாரோ ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத ஊர்லேருந்து நான் இன்றைக்கி முதல்வராக போகிறேன் அப்படின்னு சாத்தியம் இல்லை. சும்மா சொல்லலாம், எல்லாருமே ஆகலான்னு ஆக முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் விஜய் நான் வந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி வேணால் 2 வருஷத்துக்கு முன்னாடி திறந்திருக்கலாம். ஆனால் அவரோட பயணம் வந்து மக்கள் சேவைக்கான பயணம்ங்கிறது மிக நீண்ட நெடியது அப்படிங்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது கல்வி விருது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்காங்க. 2 வருஷமாக தானே கல்வி விருது கொடுக்குறாரு, இதுக்கு முன்னாடி எங்கே போயிருந்தார் அப்படின்னாங்க, தேர்தலுக்காக கொடுக்குறாரு அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அவர் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நிறைய ஏழை மாணவர்களுக்கு ஃபீஸ் கட்டியிருக்காரு, நிறைய படிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு கட்டிங்ஸ்லாம் கூட அந்த புத்தகத்திலே கூட நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்ட வீடியோஸ் கூட உங்களுக்கு நான் ப்ரூஃப் தரேன். நிறைய பண்ணியிருக்காரு. இது இல்லாமல் சென்னையில் வெள்ளம் வந்தப்போ மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு, நல்ல பெரிய தொகை கொடுத்துருக்காரு. சுனாமி டயத்தில் நாகப்பட்டினம் மக்களுக்கு கொடுத்துருக்காரு. கொரோனா தொற்று நேரத்தில் கிட்டத்தட்ட சரௌண்டிங் எல்லா மாநிலங்களுக்குமே, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கர்நாடகா அப்படின்ற இடத்துல நல்ல பெரிய தொகையை வந்து பேரிடர் காலத்தில் கொடுத்துருக்காரு. அவர் திடீர்னு மக்கள் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தன்னோட சுயலாபத்துக்காகலாம் அரசியலுக்கு வரல சார். அவர் நிறைய சேவைகள் பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் மீறி நம்ம மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இந்த மக்களை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்றணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுக்கணும். இந்த மக்கள் தான் நம்மளை வந்து ஒரு உயர்த்திய நல்ல இடத்துல வச்சுருக்காங்க. இந்த மக்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வந்திருக்காரு. அவருக்காக என்னால் ஒரு பெரிய பேரணிகள் நடத்த முடியாது, பெரிய மாநாடுகள் நடத்த முடியாது, தெரு தெருவாக என்னால் கூட்டங்கள் போட முடியாது.
என்னோட துறை சார்ந்து இறைவன் கொடுத்த கொடைங்கிறது பேச்சும் எழுத்துமா தான் இருக்குது. என் மூலமாக என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறிய அன்பளிப்பா, ஒரு காணிக்கையா இந்த புத்தகத்தை தான் என்னால் எழுத முடியும் அப்படிங்கிறதுனால, இதனால் யாராவது ஒருத்தவர்கள் அந்த கட்சியோட கொள்கைகளை தெரிஞ்சுக்கிட்டா கூட என்னோட முயற்சி வெற்றி, நான் சந்தோஷப்படுவேன் சார். இப்போ ஒரு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி திவ்யா சத்யராஜ், நடிகர் சத்யராஜ் அவர்களோட பொண்ணு திவ்யா சத்யராஜ் பேசியிருந்தாங்க. விஜய்க்கு வந்து ஒரு பேப்பர் இல்லாமல் 10 தொண்டர்கள் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது மைக்கு கிடச்சிருச்சு, இல்லை கேமரா இருக்குது அப்படின்னாக்கா எது வேணாலும் பேசிட்டு போக முடியாது சார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக கதாநாயகனாக நடிச்சிட்ருக்கார் சார். 35 வருஷமாக கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ரசிகர் மன்றங்கள், மக்கள் இயக்கங்கள்லாம் எல்லா மாவட்டத்திலையும் இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. அவருக்கு 10 தொண்டர்கள் பேர் தெரியாமையா எங்கள் ஊர் நாகப்பட்டினம் சார், அங்கே தமிழக மீனவர்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தையே திரட்டி ஒரு மாநாடு நடத்திட்டு வந்தார் சார். 10 தொண்டர்களில் யார் பேரும் தெரியாமல் தான் வேலூரில் மாநாடு நடத்திட்டு வந்தாரா? 10 தொண்டர்களில் யார் பேரும் தெரியாமல் தான் சேலம் மாவட்டத்தில் மாநாடு நடத்திட்டு வந்தாரா? கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட செயலர்களையும் பேர் சொல்லி அழைக்கிற அளவுக்கு நிச்சயமாக அவருக்கு ஞாபக சக்தி உண்டு சார். இவங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை சார். அவரும் ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தப்போ எல்லாரும் நண்பர்களுக்கும் எல்லாரையும் எப்படி அந்தளவுக்கு ஞாபக சக்தி இல்லாத ஒரு குழந்தையா சார் ஒரு படத்தில் வந்து நடித்து இவ்வளோ தூரம் வந்து டாப் ஸ்டார் ஆக முடியும்? மிகப்பெரிய வசனங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க தொண்டர்கள் பேர் ஞாபகம் இருக்காதா சார்? சும்மா எல்லாமே பேசணும் அப்படின்னு பேசக்கூடாது சார். கிட்டத்தட்ட அவருக்கு என்னோட சிந்தனையின்படி அவருக்கு நிச்சயமாக எல்லா மாவட்ட செயலர்களின் பேரையும் தெரியும். விரைவில் அதுக்கான வாய்ப்பு வந்தால் கூட தளபதி அவர்கள் அதை அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்குது சார். விஜயோட ஃபோட்டோ இல்லை டிஷர்ட்டு, விஜய் கட்சி கொடி, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருந்தா கூட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வாங்க வாய்ப்பு இருக்குது. இன்ஸ்டாகிராம்லலாம் அது ஒரு ட்ரெண்டாகவே இருக்குது. இந்த கேள்வி நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. இந்த புக்கு நீங்கள் போடுறீங்க ரைட்டு, விஜய் ரசிகர்கள் வாங்கி படிக்கணுமே, இல்லை விஜய் தொண்டர்கள் வாங்கி படிக்கணுமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நிஜமாக ஒரு சாதாரண மனிதனாக எனக்கும் இருந்தது. ஏன்னா இந்த புத்தகம் வந்து ஒரு 2000 புத்தகம் போடணுன்னா ஒரு தொகை செலவாக தான் ஆகும். அந்த தொகை நம்ம வந்து செலவு பண்ணும்போது இந்த யோசனை எல்லாருக்குமே வரும். என்னடா அப்படி பண்ணுறோமே, பண்ணலாமா அப்படிங்கிறப்ப யாரும் என்னவும் பண்ணுறாங்க. ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக, ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்துக்காக நாம் இதை செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, செய்வோம் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஒரு பயத்தோடு தான் நானும் இந்த பயணத்தை தொடங்கினேன். எழுதினேன், ப்ரூஃபு அப்படி இப்படின்லாம் போயிட்டு புத்தகம் வந்துச்சு. புத்தகம் என் கைக்கு வர்றதுக்கு முன்னாடி சுமார் 260 பேர் இந்த புத்தகத்தை ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க சார். இந்த மாதிரி இந்த புத்தகம் அச்சில் இருக்குது அப்படின்னு தான் நான் பதிவு போட்டேன். கிட்டத்தட்ட நெருக்கமாக 300 பேர்கிட்ட இந்த புத்தகத்துக்கான தொகையை அனுப்பி பதிவு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புத்தகம் வந்தோன்னே நம்மளால் இந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் எனக்கு கட்சியில் உயர்மட்ட பொறுப்பில் உள்ளவங்க யாரும் எனக்கு பெரிய பழக்கம் கிடையாது. அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் மட்டும் நான் ஒரு தடவை போய் சந்தித்தேன். அது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக இருந்துச்சு அந்த டைம். அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் டைம் அப்படிங்கிறதுனால நான் யாரையும் சந்திக்கவும் முடியல, அவங்களாலையும் ஷெடியூல் பிளான் பண்ண முடியல. ஆனால் அண்ணன்ட்ட மட்டும் புத்தகத்தை கொடுத்து செய்தியை சொன்னால் அண்ணனுமே என்னை வாழ்த்தி நான் உங்களை தேவைப்படும் போது நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை அதுக்கப்புறம் படிச்சுட்டு 2வது தடவை 3வது தடவை வரைக்கும் நண்பர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. நான் கூட நிஜமாவே வாசிப்பாளர்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்தேன். மிகச்சிறந்த வாசிப்பாளர்கள் இருக்காங்க. நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி ஒரு 2 ஹவர்ஸில் படித்து முடிச்சுட்டு அதுக்கான ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அதாவது படித்து முடிச்சிட்டேன்னு சொன்னால் கூட நம்ம நம்புவோமான்னு தெரியல. அந்த புத்தகத்தோட வரிகளோட ஃபீட்பேக் சொல்கிறாங்க. அடுத்த புத்தகம் எப்போ இருக்குது, வேறு என்ன புத்தகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் நீங்கள் சொன்ன பாருங்கள், அந்த ஃபோட்டோஸு சின்ன சின்ன காம்ப்ளிமெண்ட் ஐட்டம்லாம் போட்டிருந்தா கூட நிறைய பேர் வாங்குது. இதை இன்னும் வேறு என்ன புத்தகம் இருக்குது, விஜயனை பற்றி வேறு என்ன புத்தகம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆர்வமாக இருக்காரு. இன்னும் அவங்க என்ன 2வது புத்தகமும் எழுத வச்சுருவாங்களோ அப்படிங்கிற நினப்பில் தான் சார் நான் இருக்கேன். இப்போ இதில் இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ சோஷியல் மீடியாவில் நான் சொன்ன மாதிரி அவருடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி டிஷர்ட் போடுறது, சாரீ, அப்புறம் சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் பண்ணுறதுன்னு அது ஒரு பிஸ்னஸாக மாற்றுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது. அந்த பாப்புலாரிட்டியை நம்ம எப்படி பயன்படுத்திக்க முடியும்னு நிறைய பேர் பண்ணுறதை பார்க்க முடியுது. உண்மையான அக்கறையோடு பண்ணுறவங்க சிலர் இருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்குது. அப்போ அந்த கேள்வி உங்கள் மேலேயும் வரும்ல, நீங்களும் விஜய்க்கு இருக்கிற பாப்புலாரிட்டியை அதை பயன்படுத்தி நீங்கள் ஒரு ஆதாயம் தேடலான்னு பார்க்குறீங்களா? நான் அப்படி இருந்திருந்தேன்னா இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு தலைமையை சந்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் சந்திச்சிருப்பேன் சார். அப்படி ஒரு எண்ணம் இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த கட்சியிலேருந்து ஒரு பொறுப்பு வேணும், அந்த கட்சியிலேருந்து ஒரு பதவி வேண்டும், அந்த கட்சியில் நானும் அங்கீகரிக்கப்படணும், நானும் பாப்புலாரிட்டி வேணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நான் தலைமையை சந்திக்கணும். இல்லை இந்த புத்தகத்தை நான் நிறைய விளம்பரப்படுத்தியிருக்கிறது, இல்லை இந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் கண்டிப்பாக வந்து இதை வரவேற்க தான் செய்வாங்க. ஒரு மாவட்ட செயலருக்குன்னா ஒரு 10 புத்தகம் கொடுத்தாக்கா என்ன எல்லா மேடைகளுக்கும் கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்துவாங்க. அது ஒரு விளம்பரமாகும். கட்சியிலிருந்து ஏதாவது ஒரு பொறுப்பு கிடைக்கலாம், இல்லை மாவட்ட செயலாளர்லேருந்து ஏதாவது பொறுப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. எனக்கு வந்து கட்சிக்காரனாக இருந்து நான் தொண்டு செய்கிறத விட நான் தமிழக வெற்றி கழகத்தின் நேரடி ஆதரவாளனாக இருக்க தான் ஆசைப்பட்றேன். என்ன இப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார். இன்றைக்கி உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்.
இப்போ நீங்கள் புக்கு இவ்வளோ உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி புக் எழுதுறீங்க, பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறீங்க, உங்கள் பொருளாதாரம் இருக்குது, உங்கள் டைம் இருக்குது, பதவி வேணாம், கட்சி வேணான்னு எல்லாம் நீங்கள் சொன்னாலும் அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இது பண்ணணும். இல்ல சார். அது மாரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா, எனக்கு வந்து வேற தொழில், எனக்கு வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஏர்னிங் வந்துட்டுருக்கு. இன்னொன்னு அவரு எல்லாருமே கிண்டல் பண்ற மாரி மிகப்பெரிய உச்சத்திலேருந்து அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அவரும் மிகப்பெரிய தொகை வருமானம் வரக்கூடிய தொழில்லேருந்து விட்டுட்டு தான் அவர் மக்களுக்கு சேவை செய்ய வராரு. அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு மிக, 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 மிக ஒரு ரொம்ப தூசி அளவு தான். என்னோட இந்த தியாகம், இந்த பங்களிப்புங்கிறது ரொம்ப சின்ன அளவு தான். இத செய்றதுல எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல சார். இப்போ தேர்தல் வரப்போகுது. அடுத்த 2, 3 மாதம் அவர் கேம்பெயின் அப்படிங்கிற இடத்துல தான் போக போகிறாரு. என்ன மாதிரியான தாக்கம் கிரவுண்டில் இருக்குது? இப்போ நீங்கள் புக்குக்காக மக்களை வேறு யாரையா சந்திக்கும் போதோ, இல்லை மற்ற கட்சிக்காரர்களை சந்திக்கும் போதோ, விஜய் பற்றின பார்வை என்னவா இருக்குது? விஜய்னா பத்தி பார்வை அப்படின்னா சார், இன்னைக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில எந்த எதுவுமே நெகட்டிவா நம்ம சொல்ல முடியாது சார். அது வந்து 100% பாசிட்டிவா தான் இருக்கு. கிட்டத்தட்ட 80% வந்து அவர வந்து எப்படி இருந்தாலும் ஏத்துக்கிறாங்க. நீங்க சொல்ற மாரி அவரு நல்லவரா, அவரு இத பண்ணாரா, அத பண்ணாரா, கொள்கை இருக்கா, ஊழல் இருக்கான்னு அவங்கலாம் எப்படி இருந்தாலும், ஏன்னா எல்லா கட்சியிலயுமே தன்னோட தன் கட்சியில உள்ள கொள்கைய பார்த்துட்டு தான் அந்த கட்சிக்கு சேர்ந்தாங்களா அப்படின்னாக்கா, அது வந்து கேள்விக்குறி தான் சார். சும்மா சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கட்சியிலேருந்து இந்த கட்சியோட கொள்கை என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு தான் அந்த கட்சியில சேர்ந்தேன் அப்படின்னாக்கா, அது சும்மா சார். எம்ஜிஆரை புடிச்சு அதிமுகல சேர்ந்திருக்கலாம். கலைஞர் அவர்கள புடிச்சு திமுகல சேர்ந்திருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதாவ புடிச்சு அதிமுகல சேர்ந்திருக்கலாம். சீமான் அவர்கள புடிச்சு நாம் தமிழர் கட்சி. அதனால கட்சியின் தலைவர்கள் மீதும் கொஞ்சம் பற்று இருக்கும். பற்று இருந்தாலும் அந்த கட்சிக்கு போயிடுவாங்க. அதற்கு பின்னாடி அந்த கட்சியோட கொள்கைகள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு போயிடுவாங்க. ஆனா விஜயனாவ பொறுத்தவரைக்கும், அவர் எப்படி இருந்தாலும் ஏத்துக்க இளைஞர்கள் ரெடியா இருக்காங்க. குழந்தைகள் ரெடியா இருக்காங்க. அதுக்கு மேல உள்ள ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் சமுதாயத்திற்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். ஒரு ஏன் ஊழல், இந்த ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி வராதா? ஒரு லஞ்ச லாவண்யம் இல்லாத ஆட்சி வராதா? என்னதான் வெளியில வந்து சொல்றதுக்கு யோசிக்கலாம் சார். விஜய் கட்சி அப்படின்னாவோ, இல்ல விஜய்க்கு நான் ஓட்டு போட போறேன்னு சொன்னாவோ, இல்ல விஜய் கட்சியில நான் உறுப்பினரா இருக்கேன்னு சொன்னாலோ, நம்மள அவங்க கிண்டலா பார்ப்பாங்களோ, நம்மள நக்கலா பார்ப்பாங்களோ. ஏன்னா எல்லாமே விஜய் கட்சியில இருக்காங்க அப்படின்னாவே தற்குறிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம்லாம் இந்த அவங்க சொல்றதுக்கான பொருளுமே சுத்தமா பொருந்தாதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாரி காலகட்டத்தில இப்ப நான் இருக்கேன் பாருங்களேன். விஜய் ரசிகராவும், ரசிகர் மன்றத்திலயும் இல்ல. மக்கள் இயக்கத்திலயும் இல்ல. கட்சியிலயும் உறுப்பினரா இதுவரைக்கும் இல்ல. ஆனா நேரடி ஆதரவாளனா உண்மைய ஊர்ஜிதமா சொல்ற அளவுக்கு இருக்கேன். என்ன அதாவது கட்சியில வந்து உறுப்பினரா இருக்கிறவங்களே 1,00,00,000 பேருக்கு மேல இருக்காங்கன்னா, என்ன மாதிரி இன்னும் மறைமுகமா நேரடி ஆதரவாளா இருக்கிறவங்க கண்டிப்பா 1,00,00,000 பேருக்கு மேல இருக்காங்க. அதாவது நேர்மறையான தாக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன் சார். இப்போ ஒருவேளை தாவேகா சைடுல இருந்தே, இல்ல விஜய்க்கு நெருக்கமான யாராவது ஒருத்தர் பின்னாடி இருந்து உங்கள இயக்கி, நீங்க இப்படி ஒண்ணு பண்ணுங்க, வெளியில இருந்து ஒண்ணு பண்ணுங்க, விஜய் பத்தி எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இருந்தா சந்தோஷப்படுவேன் சார். இதுவரைக்கும் யாரோட தொடர்பும் எனக்கு இல்ல சார். ஓகே. இப்போ அவருடைய கொள்கைகள் பத்தி, அவர் தொண்டர்கள பத்தி மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்க. இப்ப நீங்க அனலைஸ் பண்ண வரைக்கும், நீங்க சந்திச்ச வரைக்கும் என்னவா இருக்கு தாவேகா? இல்ல சார். நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கட்சியா தான் சார் வருது. அதாவது அவர் கொள்கைகள்ல வந்து நல்ல தெளிவா எழுதியிருக்காங்க சார். ஒரு கொள்கையோட ஒரு விஷயமுமே வந்து நம்ம வந்து சமூக நோக்கத்தோட தான் பார்க்கணும். ஒரு போதை இல்லாத தமிழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து நான் ஆட்சியையோ, கட்சியையோ குறை சொல்றதுக்காக நான் உங்களுக்கு பேச வரல சார். இன்னைக்கு 17 வயசு, 16 வயசு பசங்க, ஸ்கூல் பசங்க, +1, +2 பசங்க ஸ்கூல்லயோ, ஸ்கூல் விட்டு வெறும் வழியிலயோ போதைப் பொருள் கையில வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தெரிஞ்சு தான் சார் இருக்கு. இது வந்து ஒரு நல்ல முன்னேற்பாடு இல்ல சார். அந்த பசங்க நாளைக்கு நல்லா படிக்கணும், நல்ல இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறப்ப, அவங்கள பிஞ்சிலேயே நம்ம வந்து வெளியில தள்ளி, இந்த சமுதாயத்தில நீ ஒரு உயர்ந்த அந்தஸ்தில வந்துராத அப்படின்னு சொல்லி வெளில அனுப்புற மாரி இருக்கு. அதனால அவங்கள நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறப்ப, அவனுக்கு அந்த போதைப் பொருள்னு ஒண்ணு கிடைக்கவே கூடாது. அது அவேர்னஸ் குடுக்குறது தான் சும்மா. அவேர்னஸ் குடுக்குறது, உறுதிமொழி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்ப அந்த இடத்துல விஜய் மேலேயும் கேள்வி வருதுல்ல. விஜய் தன்னுடைய படங்கள் மூலமா அவர அமைத்த காட்சிகள், அதனால கூட தாக்கம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாரியும் குற்றச்சாட்டு வருது. இல்ல சார். நீங்க சொல்றது வந்து நான் ஏத்து தான் ஆகணும். ஏன்னாக்கா விஜய் மேல தப்பே இல்ல, விஜய் அண்ணா மேல தப்பே இல்ல அப்படின்னு சொல்றத விட, அவரு ஆனா சினிமா துறையிலேருந்து வந்திருக்காரு. சினிமா துறை அப்படிங்கிறப்ப, அந்த ஒரு படத்துல வில்லனா நடிக்க வேண்டியது இருக்கும். ஒரு படத்துல டிரைவரா நடிக்க வேண்டியது இருக்கும். ஒரு படத்துல குடிகாரனா நடிக்க வேண்டியிருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த தொழில் சார்ந்து அவர் நடிச்சிருக்காரு தான். அது அந்த துறையிலேருந்து வரும்போது அத நம்ம ஏத்துக்க தான் செய்யணும் சார். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து விஜய் அண்ணா வந்து ரொம்ப எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா, அதாவது நம்ம எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்குறோம், நம்புறோம். அவ்வளோதான். இப்ப அவருடைய கட்சி மேலேயும் சில விமர்சனங்களும் வருது. அதாவது மத்த கட்சிகள்ல இருந்து வரவங்களா இருக்கட்டும், இவர் வந்து நேர்மையான ஆட்சிய குடுப்பேன்னு சொன்னாலும், ஊழல் கட்சிகள்னு இவர் சொல்ற கட்சிகள்ல இருந்து வந்தவங்கலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் படங்களுக்கு என்னென்ன மாரி ப்ரமோஷன்ஸ் பண்ணாங்க, அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட்ஸ் எப்படி சேல் பண்ணப்பட்டதுன்னு இப்படி நெறைய கேள்விகள் வெளிய வந்துட்டு இருக்குல்ல. இதையெல்லாம் விஜய் சரி பண்ணாம, நான் வந்தா எல்லாத்தையும் சரியா பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி எல்லாரும் ஏத்துப்பாங்க? ரசிகர்கள் என்ன பண்ணாலும் ஏத்துப்பாங்க.
நீங்கள் கேட்க வர விஷயம் வந்து 2 விஷயத்தை தான் சார் நீங்கள் வந்து சுற்றி வரீங்க. ஒன்று பிளாக்ல டிக்கெட் விற்றுருக்காங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வரீங்க. 2வது இந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து திடீர்னு வந்து சேர்ந்தவங்கலாம் ஏற்றுக்கிட்டாங்களே அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டிருக்கீங்க. பிளாக்ல டிக்கெட் விற்ற செய்திக்கு பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தப்பா சார்? தப்பு தான் கண்டிப்பாக. சட்டப்படி தப்பா சார்? கண்டிப்பாக. எந்த விஜய் நான் வந்து எந்த படத்தில் இந்த பிளாக்ல டிக்கெட் அந்த அளவுக்கு எப்போ பிரபலமானார் சார்? எந்த படத்துலேருந்து அந்த பிளாக்ல டிக்கெட் விற்க ஆரம்பிச்சார்? ஓரளவு தோராயமாக சொல்ல முடியுமா சார்? 15-20 வருஷமாக அவர் அந்த இடத்துல தான் இருக்கார். 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே பிளாக்ல டிக்கெட் விற்ற விஜய் அண்ணாவை அன்னைக்கு இந்த சட்டம் ஏன் சார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசியலுக்கு வந்தோன்னே தான் அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிற தப்புங்கிற சட்டத்தை பிரட்டி பார்த்தாங்களா சார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறதுன்னு தெரியாதா சார்? இதெல்லாம் சில விஷயங்கள் சில துறைகள் நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். எல்லாத்தையுமே ஒரே நாளில் நான் வானத்தை மடிச்சிருவேன், நான் ஆட்சிக்கு வந்தால் பாலாரும் தேனாரும் ஓடும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சார். சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி பண்ண முடியும். இது தப்புன்னு தெரிஞ்சிருந்தால் சட்டமும் அது சார்ந்த துறையும் அன்னைக்கே நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த நடிகர்களுக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்கக்கூடாது. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு தமக்கு என்னைக்கு எதிராக வராங்களோ அன்னைக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? இப்போ நீங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருக்குன்னு பேசும்போதே சொன்னீங்க. இளைஞர்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்றது யாரும் மறுக்கவே இல்லை, எல்லாருமே அதை ஏற்றுப்பாங்க. பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு மேலே, ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து பழகினவங்க, அவங்களை கவர்வதற்காக அவங்களும் விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்னு முடிவெடுப்பதற்காக விஜய் என்ன பண்ணியிருக்காரு? ஏதாவது ஒரு காரணம் சொல்ல முடியுமா? சார் எல்லாருமே கேட்குற கேள்வி தான். இளைஞர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அதுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு விஜயை பிடிக்காது, சினிமாவிலேருந்து வந்தவங்க எப்படி ஒரு முதல்வராக ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற கோவம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் அந்த 45 வயசு உள்ளவருக்கும் ஒரு பொண்ணோ பையனோ இருப்பாங்க தானே சார்? அந்த ஒரு பொண்ணும் பையனும் இன்னைக்கு ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் சார் போயிட்டுருக்கு. ஒரு பெண் தனியாக போயிட்டு வரதோ, ஒரு தனிமையாக ஒரு அம்மாவோட போயிட்டு வரதோ, அண்ணனோட போயிட்டு வரதோ வந்து ஒரு அவ்வளோ வந்து ஒரு செக்யூராக ஒரு பாதுகாப்பாக உணர முடியாத ஒரு சூழல் அங்கேயும் எங்கேயுமா வேறு மாநிலத்தில் வந்திருந்தாலும் சரி, நம்ம மாநிலத்திலே இருந்தாலும் அந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி பையன் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே பதிவு பண்ண மாதிரி அந்த போதைக்கு அடிமையாக வேண்டிய சூழல் இருக்குது. அதை வந்து இன்னும் முழுசாக தடுக்கலாம். அதெல்லாம் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தன்னோட மகளும் இன்னும் பாதுகாப்பாகவும் நல்ல வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் அந்த தந்தைக்கு இருக்கும் சார். நீங்கள் சொல்கிற 50 வயசு இருக்கிற அந்த தந்தைக்கு இருக்குங்கிறப்ப நம்மளோட எதிர்காலத்துக்காக கண்டிப்பாக இந்த தடவை விஜய் நாக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது சார். நன்றி சார். நன்றி சார். நன்றி.